தேவனே இறங்கி வாரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனை நம்மை பார்த்து கொள்ள சொல்வது பாதுகாப்பாக இருக்குமா, அல்லது அவர் நேரடியாக நம்மிடத்தில் இறங்கி வர சொல்வது பாதுகாப்பாக இருக்குமா? ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 63 அதிகாரம் 15 வசனத்தில், பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும் என்று கடவுளை வேண்டுகிறார். அவர் மக்களின் பாவத்தை பார்க்கும்படி கடவுளிடம் கேட்டார். பிறகு அடுத்த அதிகாரத்தில் அவர் தனது வேண்டுகோளை மாற்றுகிறார். தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி என்று ஏசாயா குறிப்பிட்டுள்ளார். ஏசாயா கடவுளை நேரடியாக ஈடுபடுத்தவும் விஷயங்களை தூண்டவும் மக்களின் இருதயங்களை மாற்றவும் கேட்கிறார். கர்த்தரை நோக்கி, பாரும் கர்த்தாவே, எங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும், எங்களை உமது பராமரிப்பில் வைத்திரும் என்று கேட்பது எளிது. ஆனால் அவரை இறங்கி வாரும் ஆண்டவரே, தயவு செய்து எங்கள் பாவத்திலிருந்து எங்களை கண்டித்து உணர்த்தும், எங்கள் அன்றாட பழக்க வளங்களை நிறுத்தி உமது திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும், நாங்கள் உம்மை போலவே இருக்க துன்பத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவும் என்று கேட்பது சவாலானது. தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி வாரும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, வானங்களை கிழித்து எங்களிடத்தில் இறங்கி வாரும். எங்கள் பாவங்களை உணர்த்தி மனம் திரும்பும் கிருபை தாரும். உமது திட்டங்களை எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையை மாற்றி உம்மை போலவே மாற்றும். எல்லாவற்றிலும் உமது நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 8 ஏப்ரல் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.